திமிர்வாதக்காரன். அதிகாரம் 2. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கப்பர்நகூமில் இயேசு. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் சில நாட்கள் தங்கியிருக்கிறார். எத்திசையிலும் இருந்தும் ஜனங்கள் அவரிடத்திற்கு வருகிறார்கள். சில நாட்களுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போகிறார். கப்பர்நகூம் என்னும் ஊர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு தலைமை ஸ்தலமாகும். இந்த ஊரில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து பல ஊர்களுக்கும் பிரயாணம் செய்து சுவிசேஷ ஊழியம் செய்து வருகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறார். இந்த வீடு யாருடைய வீடு என்று தெரியவில்லை. இயேசு வீட்டில் இருக்கும் செய்தியை ஏராளமான ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். உடனே திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து இருக்கும் வீட்டிற்கு முன்பாக கூடி வருகிறார்கள். ராஜா எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் அவருடைய அரச சபை இருக்கும். அதுபோலவே இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் தேவ பிரசன்னம் இருக்கும். ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து இருக்கும் வீட்டிற்குள் வந்து விடுகிறார்கள். எல்லா ஜனங்களுக்கும் அந்த வீட்டில் இடமில்லை. ஆகையினால் அநேக ஜனங்கள் வீட்டு வாசலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அங்கும் இடம் போதவில்லை. இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்தில் திரளான ஜனங்கள் இவ்வாறு கூடி வருவது வழக்கம். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமும் அவருடைய மகிமையும் வல்லமையும் எங்கு வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் ஜனங்கள் கூடி வருவார்கள். சில நாட்களாக இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்கவில்லை. திரளான ஜனங்கள் எத்திசையிலும் இருந்தும் அவரிடத்திற்கு வந்தார்கள். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குமாறு அவரிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு வீட்டிற்கு போனார். ஆனால் அங்கும் அவரால் ஓய்வு எடுக்க முடியவில்லை. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு அந்த வீட்டிற்கும் கூட்டமாக வந்துவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்படுகிறார்கள். இந்த வீடு பேதுருவின் வீடாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமில் இருந்தபோது பேதுருவின் வீட்டில் இருந்து ஊழியம் செய்வது வழக்கம். கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்கள். பல பிசாசுகளை துரத்தினார். பல அற்புத கிரியைகளை நடப்பித்தார். இயேசு கிறிஸ்துவை தொட்டவர்கள் அனைவரும் சொஸ்தமானார்கள். பலரை சொஸ்தமாக்கினார். பலவீனங்களை குணமாக்கினார். பலருக்கு பார்வையை கொடுத்தார். அவருடைய நாமத்தில் பலர் விசுவாசம் வைத்தார்கள். பல அற்புதங்களை செய்தார். அதிகாரிகள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். பல அடையாளங்களை காண்பித்தார். பல காரியங்களை உபதேசம் பண்ணினார்.
தம்முடைய ஜீவனை ஏராளமான ஜனங்களுக்கு பாவ நிவாரண கரையமாக கொடுத்தார். பலருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தமது இரத்தத்தை சிந்தினார். பலருடைய சரீரங்களை உயிர்த்தெழச் செய்தார். நமக்கு முன்மாதிரியாக பல பாடுகளை அனுபவித்தார். திரளான பாவங்களை மன்னித்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி பலருக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏராளமான நற்கிரியைகளை செய்தார். இயேசு வசனத்தை போதிக்கிறார். உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இயேசு கிறிஸ்துவிடம் ஏராளமான ஜனங்கள் கூடி வருகிறார்கள். அவர்கள் வந்ததன் நோக்கம் வெவ்வேறாக இருக்கலாம். சிலர் தங்கள் வியாதிகளில் இருந்து குணமடைய வேண்டும் என்று இயேசுவிடம் வந்திருக்கலாம். வேறு சிலரோ ஏதோ ஒரு ஆர்வத்தில் இயேசுவை பார்க்க வந்திருக்கலாம். இவ்வளவு ஜனங்கள் இங்கு கூடியிருக்கிறார்களே, இங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக சில பேர் வந்திருக்கலாம். தம்மிடத்தில் வருபவர்களை இயேசு ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. தம்மிடத்தில் வந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து வசனத்தை போதிக்கிறார். யூதர்கள் பொதுவாக ஓய்வு நாளில் மாத்திரமே ஜெப ஆலயத்திற்கு கூடி வருவார்கள். அங்கு தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படும். வார நாட்களில் யூதர்கள் தங்கள் சொந்த வேலைகளை செய்வார்கள். அந்நாட்களில் மார்க்க காரியங்களுக்காக பொதுவாக கூடி வருவதில்லை. அவர்கள் கூடி வந்தாலும் ஜெப ஆலயத்திற்குத்தான் கூடி வருவார்கள். மார்க்க காரியங்களின் நிமித்தம் ஒரு வீட்டிற்கு யூதர்கள் கூடி வரமாட்டார்கள். ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவோ ஒரு வீட்டில் இருக்கிறார். இது ஜெப ஆலயம் அல்ல. இங்கு திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார்கள். இது ஓய்வு நாளும் அல்ல. ஆயினும் தம்மிடத்தில் வந்த ஜனங்களுக்கு ஆவிக்குரிய போஜனம் கொடுப்பதில் இயேசு கிறிஸ்து மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார். சுவிசேஷ செய்தியை பிரசங்கம் பண்ணுவதற்கு நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு எல்லா நாளும் ஏற்ற நாள்தான். எல்லா இடங்களும் ஏற்ற இடம்தான். சுவிசேஷ ஊழியர்கள் செய்ய வேண்டிய காரியம் வசனத்தை போதிப்பதுதான். வசனத்தில் கலப்படமும் இருக்கக்கூடாது. வசனத்திற்கு பதிலாக வேறு எதையும் பிரசங்கிக்கவும் கூடாது. அவ்வாறு மாற்று உபதேசத்தை போதிக்கிறவன் கர்த்தர் கொடுத்திருக்கும் ஊழியத்தை தவறவிட்டு விடுகிறான். வீட்டின் மேற்கூரையை பிரித்து. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு கிறிஸ்து இருக்கும் வீட்டிற்கு ஒரு திமிர்வாதக்காரனை அழைத்து வருகிறார்கள். அவனுடைய கைகளும் கால்களும் செயலிழந்து கிடக்கிறது. அவனால் தன் சுய பலத்தினால் நடக்க முடியாது. மற்றவர்கள் உதவி புரிந்தால் மாத்திரமே இவனால் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு போக முடியும். இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமையில் இருக்கும் ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார்கள். இவனை அவனுடைய படுக்கையோடு சுமந்து கொண்டு வருகிறார்கள். திமிர்வாதக்காரனின் நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. மரித்த சரீரத்தை சுமப்பது போல இவனையும் சுமந்து கொண்டு போகிறார்கள். இவனை சுமப்பதற்கு 4 பேர் முன் வருகிறார்கள். இந்த 4 பேரும் திமிர்வாதக்காரனுடைய உறவினர்களாகவோ அல்லது சிநேகிதர்களாகவோ இருக்கலாம். திமிர்வாதக்காரன் தன் வியாதி நீங்கி சுகமடைய வேண்டும் என்னும் ஆர்வம் இந்த 4 பேரிடமும் காணப்படுகிறது. திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவிடம் கூட்டி வந்தால் அவர் அவனை குணப்படுத்துவார். திமிர்வாதக்காரனுடைய திமிர்வாதம் நீங்கி அவன் மற்றவர்களைப் போல நடக்க ஆரம்பித்து விடுவான். இனிமேல் அவனை யாரும் சுமந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த 4 பேரும் நினைக்கிறார்கள். எப்படியாவது திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் காண்பிக்க வேண்டும் என்று நினைத்து அவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களால் இயேசு இருக்கும் வீட்டிற்குள் நுழைய முடியவில்லை. அங்கு வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்திருக்கிறார்கள். நிற்கவே இடமில்லை. அந்த இடத்தில் திமிர்வாதக்காரனை கட்டிலோடு சுமந்து கொண்டு போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆயினும் எப்படியாவது திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு போக வேண்டும் என்று இந்த 4 பேரும் உறுதியாக இருக்கிறார்கள். ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் இந்த 4 பேரால் திமிர்வாதக்காரனை கூட்டிக் கொண்டு இயேசுவுக்கு சமீபமாக சேர முடியவில்லை. அவர்கள் வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்குகிறார்கள்.
அந்த திறப்பின் வழியாக திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை திமிர்வாதக்காரனோடு வீட்டின் கீழே இறக்குகிறார்கள். இந்த வீட்டிற்கு மேலறை எதுவும் இல்லை, கீழே தரைப்பகுதி மாத்திரமே உள்ளது. அந்த வீட்டின் மேற்கூரை தட்டு ஓடுகளால் மூடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமாய் எப்படியாவது சேர்ந்து விட வேண்டும் என்று இந்த 4 பேரும் தீவிரமாக முயற்சி பண்ணுகிறார்கள். வாசல் வழியாக திமிர்வாதக்காரனை உள்ளே அழைத்துச் செல்ல முடியவில்லை. அவனை மேற்கூரைக்கு தூக்கிச் சென்று கூரையின் தட்டோடுகள் சிலவற்றை பிரித்து திமிர்வாதக்காரனை அவன் படுக்கையோடு கீழே இறக்குகிறார்கள். கீழே உள்ள வீட்டில் இயேசு கிறிஸ்து அங்கு கூடியிருக்கும் ஜனங்களுக்கு வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் திமிர்வாதக்காரனோடு அவனுடைய கட்டில் இறக்கப்படுகிறது. திமிர்வாதக்காரனை கட்டிலோடு இறக்கும் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து காண்கிறார். அவர்களுடைய பக்தியை உணர்கிறார். மிகுந்த வாஞ்சையோடு அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய விசுவாசம் பெரிது. யாக்கோபு ஜெபித்த போது, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்று வைராக்கியமாக ஜெபித்தார். அதை போன்ற வைராக்கியம் இந்த 4 பேரிடம் காணப்படுகிறது. கிழக்கு தேசங்களில் வீட்டின் மேல் மச்சு தட்டையாக இருக்கும். ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக அதன் மீது கைப்பிடி சுவர் கட்டப்பட்டிருக்கும். மொட்டை மாடியில் இருந்து வீட்டிற்குள் இறங்குவதற்கு சிறிய கதவு இணைக்கப்பட்டிருக்கும். இந்த கதவை இடித்து அத்துடன் மச்சின் ஒரு பகுதியையும் இடித்து திமிர்வாதக்காரனை கீழே இறக்கினார்கள். மாடிக்கு செல்வதற்கு வீட்டின் வெளியிலும் படி இருக்கும். அந்த படியின் வழியாக திமிர்வாதக்காரனை எளிதாக மாடிக்கு தூக்கிச் சென்று விட்டார்கள். இயேசு கிறிஸ்து வீட்டிற்குள் இருந்தார். அவருக்கு அருகாமையில் திமிர்வாதக்காரனை படுக்கையோடு இறக்குவதற்காக வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கினார்கள். மகனே, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு கிறிஸ்து வீட்டில் ஜனங்களுக்கு வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்கு முன்பாக 4 பேரும் திமிர்வாதக்காரனை அவனுடைய கட்டிலோடு இறக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். கட்டிலில் படுத்திருக்கும் திமிர்வாதக்காரனையும் பார்க்கிறார். திமிர்வாதக்காரனை பார்த்தபோது இயேசு கிறிஸ்துவின் மனம் உருகுகிறது. இயேசு கிறிஸ்து மன உருக்கம் உள்ளவர். திமிர்வாதக்காரனை கட்டிலோடு இறக்கும் 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து காண்கிறார். அவர்கள் தங்கள் சிநேகிதரை பல பாடுகளுக்கு மத்தியில் பல துன்பங்களை சகித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய விசுவாசம் மெய்யானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும்போது நமது கிரியைகளும் விசேஷமாக இருக்கும். நமது ஆவிக்குரிய ஜீவியம் பலப்படும். தடைகளை மேற்கொள்வோம், சோதனைகளை சகித்துக் கொள்வோம். ஆவிக்குரிய காரியங்களில் நல்ல போராட்டம் போராடி ஜெயம் பெறுவோம். 4 பேரும் வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி இருக்கிறார்கள். தட்டோடுகளில் சிலவற்றை அகற்றி போட்டிருக்கிறார்கள். வீட்டின் மேற்கூரையை ஓட்டை போட்டு பாழாக்கி விட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவை எல்லாவற்றையும் பார்த்தாலும் அவர்களுடைய விசுவாசத்தையும் பார்க்கிறார். நாம் உண்மையான விசுவாசத்தோடு கிரியை நடப்பிக்கும் போது நமது கிரியைகளை இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். இயேசு திமிர்வாதக்காரனை பார்த்து மிகவும் அன்பாக மகனே என்று அழைக்கிறார். அவன் திமிர்வாதக்காரனாக இருந்தாலும் இயேசு அவனை அன்போடு மகனே என்று அழைக்கிறார். நமது சரீரத்தில் குறைவு இருப்பதினால் இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்திருக்கும் அன்பு ஒருபோதும் குறைந்து போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் உண்மையான விசுவாசிகள் எல்லோருமே அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர் நமக்கு பரம தகப்பனாக இருக்கிறார். இயேசு திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கூறுகிறார். திமிர்வாதக்காரன் தன் திமிர்வாதத்தையே நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனுடைய சிந்தனையை மாற்றுகிறார். அவனுடைய திமிர்வாதத்திற்கு பதிலாக அவனுடைய பாவத்தை குறித்து பேசுகிறார். அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது என்று அறிவிக்கிறார். பாவத்தின் விளைவினாலேயே வியாதிகள் வருகிறது. இவனுடைய வியாதிக்கு காரணம் பாவமும் பாவத்தினால் உண்டான சாபமும் ஆகும். இவனுடைய பாவமும் சாபமும் இவனை விட்டு அகற்றப்பட்டால் இவனுடைய திமிர்வாதமும் இவனை விட்டு அகன்று போகும். இவனை குணப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். வியாதியஸ்தருடைய வியாதியை குணப்படுத்துவது மிகவும் அற்புதமான ஒரு ஊழியம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஊழியம். அதே வேளையில் வியாதியஸ்தரின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்தான்
அவர்களுக்கு வியாதியில் இருந்து மெய்யான சுகம் கிடைக்கும். ஒரு வியாதியை குணப்படுத்த வேண்டுமென்றால் அந்த வியாதியின் காரணத்தை கண்டுபிடித்து வியாதியை உண்டாக்கும் பிரச்சனையை முற்றிலுமாக அகற்றி போட வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அற்புதமான அடிப்படையான காரியத்தையே இங்கு செய்கிறார். ஒரு மனுஷனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படும் போது அவனுடைய எல்லா வியாதிகளின் அஸ்திபாரங்களும் அவனை விட்டு அகற்றப்படுகிறது. நோயின் வேர் பிடுங்கி எறியப்படுகிறது. திமிர்வாதக்காரனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படும் போது அவன் ஆத்தும சுகத்தையும் சரீர சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறான். தேவன் நமது விசுவாசத்தை காண விரும்புகிறார். நம்மிடம் விசுவாசம் காணப்படும் போது நமது ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். வேத பாரகரின் சிந்தனை. அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வேத பாரகரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் போதகத்தையும் அவருடைய கிரியைகளையும் மிகுந்த கவனத்தோடு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு திமிர்வாதக்காரனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கூறியது வேத பாரகருக்கு பேரதிர்ச்சியாக இருக்கிறது. இவர்கள் வேத வாக்கியத்தை கற்று தேர்ந்தவர்கள், வேத வசனங்களுக்கு வியாக்கியானம் கூறுகிறவர்கள். இவர்களுடைய உபதேசம் மெய்யானவை, ஆனால் வேத வாக்கியத்தை இவர்கள் கையாளும் விதமோ தவறானவை. தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று வேத பாரகரில் சிலர் தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சிந்தனை மெய்யானதே. ஏனெனில் தேவன் ஒருவரால் மாத்திரமே பாவங்களை மன்னிக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவால் பாவங்களை மன்னிக்க முடியாது என்று இவர்கள் சிந்திப்பது தவறானது. தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசேயர்கள் வெவ்வேறாக பிரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை இவர்கள் அங்கீகரிக்காமல் அவருடைய மனுஷத்துவத்தை மாத்திரமே அங்கீகரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறபடியினால் பரிசேயர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை அவர் தமது ஆவியிலே அறிந்து கொள்கிறார். மனுஷருடைய சிந்தனையை தேவனால் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். பரிசேயரின் சிந்தையை இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே அவருடைய தெய்வத்துவத்திற்கு சாட்சி பகர்கிறது. தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்பது சத்தியமான வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரையில் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று அவர் கூறியது தேவ தூஷணம் ஆகாது. பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் அதிகாரம் உடையவர். அவர் இன்னும் நமது பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு தம் ஆவியில் அறிந்து அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, இயேசு கிறிஸ்து சர்வ ஆளுகை உள்ளவர். இயேசுவையும் அவருடைய சர்வ ஆளுகையையும் வெவ்வேறாக பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினால் மனுஷருடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ள முடியும். அவரால் மனுஷருடைய பாவங்களையும் மன்னிக்க முடியும். தமக்கு பாவங்களை மன்னிக்கும் வல்லமை உள்ளது என்பதை நிரூபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிக்கும் வல்லமையும் உள்ளது, வியாதிகளை குணமாக்கும் வல்லமையும் உள்ளது. தம்மால் முடியாததை இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சொல்லுவதில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாவங்களை தம்மால் மன்னிக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்து அறிவித்துவிட்டு அவரால் திமிர்வாதக்காரனை குணப்படுத்த முடியாமல் போனால் வேதபாரகர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை சந்தேகப்படுவார்கள். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை பரிசேயர்கள் அறிய வேண்டும். தமது அதிகாரத்தை நிரூபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை குணப்படுத்துகிறார். திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று இயேசு கூறுகிறார். இயேசு கிறிஸ்து இப்படி கூறியவுடன் திமிர்வாதக்காரன் குணமடைந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்படி போகவில்லை என்றால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்பதே பொருளாகும். இவனுடைய வியாதிக்கு அவனுடைய பாவமே காரணமாக இருக்கிறது. பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் இவனுடைய வியாதி குணமாகும்.
இயேசு கிறிஸ்து இவனுடைய பாவங்களை இவனுக்கு மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவனுடைய பாவங்களை மன்னிக்கும் போது அவனுடைய பாவங்கள் மெய்யாகவே அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. இயேசு திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை அவனுக்கு மன்னித்த போது அவன் பாவம் இல்லாதவனாக இருக்கிறான். பாவத்தின் விளைவினாலேயே வியாதி வருகிறது. இவனுடைய திமிர்வாதத்திற்கு இவனுடைய பாவமே காரணம். இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு இவனுக்கு திமிர்வாதம் தேவையற்றது. பாவம் மன்னிக்கப்பட்ட திமிர்வாதக்காரனை பார்த்து, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று இயேசு சொன்னவுடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போகிறான். திமிர்வாதக்காரனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாக அவனுடைய திமிர்வாதம் குணமாயிற்று. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது என்று இயேசு கிறிஸ்து பரிசேயரிடம் கேட்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு அடையாளமாக பாவத்தினால் உண்டாயிருக்கும் சாபங்கள் அகற்றப்பட வேண்டும். திமிர்வாதக்காரனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினால் அவனுடைய பாவத்தினால் அவனுக்கு வந்திருந்த சாபமான திமிர்வாதமும் அவனை விட்டு அகற்றப்படுகிறது. நம்மை குணப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினால் நம்மை பரிபூர்ணமடைய செய்யவும் முடியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கிறிஸ்துவோ மனுஷருடைய இருதயங்களை பார்க்கிறார். ஆவிகளை பகுத்தறியும் வரம் அவரிடம் இருந்தது. அந்த ஆவியின் மூலமாக மனுஷர் தங்களுக்குள் சிந்திக்கும் காரியங்களை அறிந்து கொண்டார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து சர்வ அதிகாரம் உடையவர். பாவங்களை மன்னிப்பதற்கு எந்த சடங்குகளும் தேவையில்லை. சான்றாக திமிர்வாதக்காரன், பாவியான ஸ்திரீ சகேயு, சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், பல ஆயிரக்கணக்கான புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசுவின் ஊழியத்தில் பாவ மன்னிப்பும் சரீர சுகமாதலும் சேர்ந்தே நடைபெற்றது. வேத உபதேசமும் இதை வலியுறுத்துகிறது. நீ எழுந்து நட, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு திமிர்வாதக்காரனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்னவுடன் அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போகிறான். அப்போது அந்த வீட்டில் கூடியிருக்கும் ஜனங்கள் எல்லோரும் இந்த அற்புத சம்பவத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவன் தன் படுக்கையை விட்டு எழுந்ததோடு மாத்திரமல்ல, தன் படுக்கையை தானே எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போகிறான். இதை கண்ட ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று தங்களுடைய அனுபவத்தை விவரிக்கிறார்கள். கிறிஸ்துவின் ஒவ்வொரு கிரியையும் அற்புதமானது. அவர் இதுவரையிலும் செய்யாத புதிய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து செய்யும் கிரியைகளை நாம் தியானித்து பார்த்தால் நாமும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று கூறி தேவனை மகிமைப்படுத்துவோம். உண்மையான சுகமாதல் எல்லோருக்கும் முன்பாக நடைபெறுவதில் தவறு ஒன்றும் இல்லை. சுகமான நபரை மனுஷர்கள் சோதித்து பார்க்கலாம். தேவன் வியாதியில் மகிமைப்படுவதில்லை. வியாதி சொஸ்தமாகும் போது தேவன் மகிமைப்படுகிறார். கர்த்தரை எல்லோரும் துதிக்க வேண்டும், வியாதியஸ்தரும் துதிக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பவர்களும் துதிக்க வேண்டும். வியாதியோடு இருப்பதினால் தேவனை துதிக்க மாட்டேன் என்று சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. வியாதியில் இருப்பவர்கள்தான் தேவனை பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள். வியாதியை சாத்தான் கொண்டு வருகிறான். சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக தேவன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். வியாதி சாத்தானுடைய கிரியை. வியாதியை சொஸ்தமாக்குவது இயேசு கிறிஸ்துவின் கிரியை. வியாதி குணமாகும் போது தேவன் மகிமை அடைகிறார். வியாதியினால் தேவன் மகிமை அடைவதில்லை. ஒருவன் தொடர்ந்து வியாதியில் இருக்கும் பொழுது அவனுக்குள் சாத்தானுடைய கிரியை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வியாதியாக இருக்கிற நபர் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். தன் நோயில் இருந்து இயேசு கிறிஸ்து பூரண சுகம் தருவார் என்று முழு மனதோடு நம்ப வேண்டும்.